நண்பர்கள் தோட்டம் நடத்துகின்ற இணையம் வாயிலான சிறுகதை பயிலரங்கில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்வடைகிறோம். இவன் என்ன செய்கிறான் என்ற தலைப்பிலான எனது சிறுகதையை தற்போது உங்களுக்காக வழங்குகிறோம். எப்போதுமே ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அது தாமதமாக வருவதும் அல்லது வராமல் போவதும் பலரது வாழ்வில் சர்வ சாதாரணமாய் நடப்பவை. அதிகாலையிலேயே கண்விழித்த செல்வம் அன்றைய செய்தித்தாளை எதிர்பார்த்து காத்திருந்தார். வழக்கமாக நேரத்திற்கு அன்றைக்கு வரவில்லை. ஏமாற்றம் அவருக்கு எப்போதும் புதிதல்ல. பந்தியில் அமர்ந்திருப்பார். இவரது இலைக்கு வரும்போது காலியாகிவிடும். வரிசையில் நிற்பார். முன்னேறி செல்லும் முன்னரே தீர்ந்துவிடும். இதெல்லாம் தனக்கு மட்டும் நடப்பதாக எண்ணினாலும் கூட செல்வம் ஒரு நாளும் இதற்காக வருந்தியதில்லை. ஊரடங்கு உத்தரவால் வீட்டில் முடங்கி கிடந்த செல்வத்திற்கு செய்தித்தாள் ஒரு சிறந்த பொழுதுபோக்கியாகவே இருந்தது என்று சொல்லலாம். தொலைக்காட்சிகள், செய்தித்தாள்கள், கைபேசிகள் இருந்தாலும் கூட காலையில் தேநீர் அருந்தியபடி செய்தித்தாள் படிப்பதில் தனி இன்பம் எப்போதும் செல்வத்திற்கு உண்டு. எல்லோரையும் போல எளிய குடும்பத்தில் பிறந்த செல்வம் எல்லோரையும் போல படிப்பிலும் சுமார்தான். ஆனால் தமிழ் பாடத்தில் மட்டும் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். இளமை முதலே வயதில் மூத்தவர்கள் நண்பர்களாக அமைந்தது செல்வத்திற்கு இயல்பாகவே அமைந்திருந்தது. 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த செல்வம் 11ஆம் வகுப்பில் ஆங்கில வழியில் சேர்க்கப்பட்டதால் தடுமாற்றம். அதனால் தடைபட்டது அவரது கல்வி. குடும்பச் சூழலால் இளமையிலேயே வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை. ஆனால் காசு பார்த்தாலும் அவன் கெட்டு போகவில்லை. இதற்கு காரணம் செல்வத்திற்கு கிடைத்த அருமையான நண்பர் நந்தகோபால். அவர் ஒரு சிறந்த அறிவுஜீவி. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நேர்கோட்டில் பயணிப்பவர். செல்வத்திற்கு எல்லாமும் ஆனவர். தெரிந்தோ தெரியாமலோ செல்வத்திற்கு செல்வம் மீது எப்போதும் அதிக ஆசை இருந்ததில்லை. குடும்பத்தில் ஒருவர் பணி செய்தால் போதும். குறிப்பாக மனைவி வேலைக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. படித்தவர்கள் படிக்காதவர்களையும், வசதியானவர்கள் வசதி குறைந்தவர்களையும் மணமுடிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் செல்வத்திடம் இருந்து வந்தன. நந்தகோபாலால் அறிமுகமான நண்பர்கள் பலர் இருந்தாலும் நண்பர் சுந்தரம் சிறப்பானவர். செல்வத்திற்கு மிகவும் பிடித்தமானவர். இவரிடம் ஒரு முறை பழகிவிட்டால் போதும். எப்போதும் எதுவும் செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவர். சென்னை அனைவருக்கும் பிடித்தமான அழகிய நகரம். சிறிய வயதில் அண்ணா சமாதி, மெரினா பீச், பாம்பு பண்ணை, வண்டலூர் ஜூ என அரைகுறையாக பார்த்திருந்ததால் சென்னை மீது எப்போதும் செல்வத்திற்கு ஈர்ப்பு அதிகம். அதனால் சென்னையில் பெண்ணெடுக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. அப்போதுதான் சென்னைக்கு அடிக்கடி சென்று வர முடியும். பார்க்கும் முதல் பெண்ணையே மனம் முடிக்க வேண்டும். மாடி வீடு இருக்க வேண்டும். பெண் பட்டப்படிப்பாவது படித்திருக்க வேண்டும் என்ற சின்ன சின்ன ஆசைகள் செல்வத்திற்கு. சின்ன சின்ன ஆசைகள் என்பதாலோ என்னவோ அவை நிறைவேறின. நண்பர்களின் பலத்தால் செல்வத்தின் வாழ்க்கை தரமும் உயர்ந்தது. செல்வம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என அறிந்து கொள்ள பலருக்கும் ஆர்வம். சிலருக்கு ஆச்சரியம். சிலர் அவரிடம் கேட்டும் கூட இருக்கின்றனர். இருப்பதை கொண்டு நிறைவடையும் உள்ளம் செல்வத்திடம் இருந்ததாலோ என்னவோ சிறப்புகள் அவரை தேடி தேடி வந்தன. நண்பர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என அவரிடம் கேட்காமல் தானாக அறிந்து கொள்ள முற்படுங்கள். அதுவே நட்பின் ஆழம் என்பது செல்வத்தின் ஆணித்தரமான கருத்து. தெரிந்தோ தெரியாமலோ
அவன் கற்ற தமிழ், பெற்ற நண்பர்கள் அவனை இன்னும் உயிர்ப்புடன் இருக்கச் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆம், தமிழுக்கு தொண்டு செய்வோம், என்றுமே வீழ்ந்ததில்லை. வணக்கம். புதுவை யுகபாரதி இணைய வணக்கம். நண்பர்கள் தோட்டம் நிகழ்த்துகின்ற இணைய வழி இலக்கியம் என்ற இந்நிகழ்வில் சிறுகதை படிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கதைகள் என்பது காலத்தை கடத்துவதற்காகவோ பொழுதை போக்குவதற்காகவோ சொல்லப்படுவது என்று. கதைகள் நம் பண்பாட்டை, நம் வரலாற்றை நாளைய தலைமுறைக்கு நினைவுபடுத்துவதற்காகவும் இன்றைய தலைமுறை அவற்றை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் சொல்லப்பட்டவை என்றே நான் கருதுகின்றேன். அந்த வகையில் நான் ₹2 என்னும் என்னுடைய சிறுகதையை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கதைக்குள் நுழையும் முன் புதுச்சேரி குறித்த சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது இந்த கதைக்கு வலு சேர்க்கும் என்றும் கருதுகின்றேன். இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்ட பொழுது புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. 1950களில் புதுச்சேரியில் நிகழ்ந்த ஒரு வரலாற்று உண்மையை இந்த ₹2 என்னும் கதை அடிப்படையாக கொண்டுள்ளது. வரலாற்றிலேயே புதுச்சேரியில்தான் விடுதலை போராட்டம் என்பது தொழிலாளர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தப்பட்டது. இந்த விடுதலை போராட்டத்தை மக்கள் தலைவர் தோழர் சுப்பையா அவர்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருந்தார். மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களின் தலைக்கு பிரெஞ்சு அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்திருந்தது. அவர் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த சூழலில்தான் ₹2 என்னும் கதை அமைகின்றது. ஒரு நாள் நான் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தெப்பித்தே என்றால் பிரெஞ்சு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பொருள், அவருடைய இல்லத்தில் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தோம். அவருக்கும் பேசிக்கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. மணி 12 நெருங்கிவிட்டது, 12 தாண்டியும் விட்டது. அப்போதுதான் தெப்பித்தே சொன்னார், நேரமாகிவிட்டது, நாளைக்கு சந்திக்கலாம் என்று. அனைவரும் விடைபெற்று கிளம்பினோம். நான் என்னுடைய மிதிவண்டியில் வந்து கொண்டிருந்தேன். ரெட்டியார்பாளையத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கும் போது இருட்டிலிருந்து திடீரென்று ஒருவர் குறுக்கிட்டார். மிதிவண்டியை நிறுத்தினேன். அவர், ஏய் யார் நீ என்று மிரட்டலாக கேட்டார். யார் என்று பார்ப்பதற்குள் காவலர் என்ற அடையாளம் எனக்கு புரிந்தது. நான் ராமசாமி, தெப்பித்த வீட்டிலேருந்து வரேன். அங்கே எங்கே பண்ணிட்டு வர அதட்டுங்க. பேசிட்டு இருந்தியா? ஒழுங்காக உண்மையை சொல்லு, எங்கே போயிட்டு வர, எங்கே செஞ்சுட்டு வர? மீண்டும் அதட்டி கேட்டார். நான் தெப்பித்த வீட்டிலிருந்து பேசிக்கொண்டிருந்துட்டு வந்தேன் என்று மீண்டும் சொன்னேன். அதற்கு, நீ இப்படிலாம் கேட்ட சரிப்பட மாட்ட, வா ஐயாட்ட வா அப்படின்னு ஐயாட்ட அழைத்து சென்றார். அந்த இருட்டில் உயர் அதிகாரி யார் என்று எனக்கு தெரியவில்லை. எங்க ராமசாமி, எங்கே இவ்வளோ தூரம், இங்கே எங்கே வந்திருக்க என்று அந்த உயர் அதிகாரி கேட்டார். அப்போதுதான் தெரிந்தது அவர் கிருஷ்ணசாமி தல்வா என்று. அவரை பார்த்தவுடன் எனக்கு மகிழ்ச்சி பிறந்தது. ஆஹா, தப்பித்துக் கொண்டோம், ஒன்றும் சிக்கல் இல்லை என்று உணர்ந்தேன். ஆனால் அதற்குள் அவர் என்னை அருகில் அழைத்து, உயர் அதிகாரி வந்திருக்கிறாங்க, பிரெஞ்சு உயர் அதிகாரி வந்திருக்கிறாரு, அவர் ஏதோ ரகசிய தகவல் கிடைச்சிருக்குதான், அதனால் எல்லாரையும் பிரித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, உன்னை அனுப்ப முடியாது, நீ என்ன பண்ணுற, அவர் வந்தவொடனே சொல்லிட்டு போயிரு என்று ரகசியமாக என் காதில் கூறினார். எனக்கு என்ன செய்வதற்கு தெரியவில்லை, தலையாட்டி கொண்டேன். அதன் பிறகு கிருஷ்ணசாமி தல்வா அவர்கள் தன் கையில் இருந்த அந்த கைவிளக்கை, டார்ச் லைட்டை உயரை தூக்கி 3 முறை நிறுத்தி போட்டார். அதை பார்த்த தூரத்திலிருந்து அதே போல் 3 முறை விளக்கு போட்டு அணைக்கப்பட்டது. சற்று நேரத்திற்குள் அங்கிருந்து ஒரு பிரெஞ்சு உயர் அதிகாரி வந்தார். வந்தவர், யார் இவன் என்று கிருஷ்ணசாமி தலுவாயிடம் கேட்டார். கிருஷ்ணசாமி தலுவா அவர்கள், ராமசாமி, எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க, உட்கார வச்சுக்காங்க. யாரா நீ? என்னை பார்த்து அதட்டினார் அந்த பிரெஞ்சு உயர் அதிகாரி. ஐயா ராமசாமிங்க. எங்கே போயிட்டு வர? தெப்பித்தேவிக்கு. தெப்பித்தேவிக்கு எங்கள் சொன்னவங்க பலார் என்று ஒரு அறை விழுந்தது கன்னத்தில். நான் விழ இருந்தேன். அதற்குள் கிருஷ்ணசாமி தலுவா அவர்கள் என்னை பிரித்து கொண்டார்.
சற்று நிலைகுலைந்து போன நான் ஆசுவாசப்படுத்தி கொண்டேன். மீண்டும் யார் நீ, எங்கிருந்து வருகிறாய் என்று அந்த உயரதிகாரி கேட்டார். ஐயா ராமசாமிங்க, தெப்பத்தை வீட்டிலேருந்து வரேன். அங்கே எங்கே பண்ணிட்டு இருந்தீங்க? பேசிட்டு இருந்தா. மீண்டும் ஒரு அறை விழுந்தது. அந்த அறையில் நிலையிழந்து போன நான் கீழே விழுந்து விட்டேன். இந்த முறை கிருஷ்ணசாமி தலைவோ என்னை பிடிக்கவில்லை. அந்த பிரெஞ்சு உயரதிகாரி, நீ யார், எங்கே போயிட்டு வர, உண்மையை சொல்லு என்று மிரட்டி மீண்டும் கேட்டார். நான் மீண்டும் சொன்னதே சொன்னேன். இப்பொழுது அறை விழவில்லை, உதவி விழுந்தது. மீண்டும் தலைக்கு போய் கீழே விழுந்தேன். என்னை உயர்த்தி பிடித்து கொண்டு, அங்கே சுப்பையா வந்தாரா அதற்கெல்லாம் கேட்டார். சுப்பையாங்க யார்? மீண்டும் உதவி விழுந்தது. இல்லை வரவே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப சொன்னேன். உண்மையை சொல், இல்லை என்று உங்களை கொன்று விடுவேன் என்று மீண்டும் காலை வாங்கினார் உதைப்பதற்காக. ஐயா கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன், வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அந்த பிரெஞ்சு உயரதிகாரி கிருஷ்ணசாமி தலைவரை பார்த்து, இவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், இவங்க ஸ்டேஷன் கூட்டுவாங்க, அப்போ தான் இந்த நாய்க்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்தார். கிருஷ்ணன் தலைவா என்னை அழைத்து கொண்டு காவல் நிலையத்திற்கு சென்றார். காவல் நிலையத்து வந்த பின்பு தான் தெரிந்தது, என்னை போல இன்னும் 10-12 பேர் அங்கு பிடித்து வரப்பட்டிருந்தார்கள். ஏன் என்று விசாரிக்கும் போது அன்று சுப்பையா அவர்கள் தெப்பித்து லேம்பஸ் சாரவங்களை சந்திப்பதற்காக வெட்டாயப்பாளையத்து வருவதாக இருந்ததாம். அதனால் காவலர்கள் வாய்க்கால் வரப்புகளிலும் சந்து பொந்துகளிலும் அவரை பிடிப்பதற்காக காத்திருந்தார்கள். அன்று சுப்பையா அவர்கள் தலைமறைவு குற்றவாளியாக பிரெஞ்சு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டவர். அவர் எப்படியும் பிடித்து வர வேண்டும் என்று பிரெஞ்சுக்காரர்கள் தீவிரமாக இருந்தார்கள். அது தெரியாத நான் இவர்களிடம் மாட்டிக்கொண்டேன். எப்படியோ இரவு கழிந்தது. நிறைய பேர்கள் வீட்டுக்கு செல்லாததால் வீட்டில் உள்ளவர்கள் பதட்டம் அடைந்து காவல்துறைக்கும் இன்னும் பிற தலைவர்கள் வீட்டுகளுக்கும் சென்று இந்த மாதிரி எங்கள் பிள்ளையை காணும், எங்கள் வீட்டுக்காரர் காணும் என்று புகார் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த தகவல் எப்படியோ டெப்ரித்தாவுக்கு தெரிந்தது. டெப்ரித்தா அவர்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் தொலைபேசி செய்து கேட்டார். அனைவரையும் விடச் சொல்லி வற்புறுத்தினார். அவர் பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவருடைய சொல்லை மீற முடியாத காவல்துறை அலுவலர்கள் அனைவரையும் விடுவித்தனர். ஒவ்வொருவராக வீட்டுக்கு சென்றனர். அவர்களிடம் கையெழுத்தும் கைநாட்டும் வாங்கப்பட்டது. இறுதி வரை என்னை அனுப்பவே இல்லை. எல்லோரும் சென்ற பின்னும் நான் மட்டும் காவல் நிலையத்திலேயே வைக்கப்பட்டிருந்தேன். இறுதியாக அந்த பிரெஞ்சு உயரதிகாரி என்னை அழைத்தார். சென்றேன். என் பெயரையும் என்னை பற்றிய சில தகவல்களையும் வாங்கி கொண்டு கையெழுத்து வாங்கி கொண்டு என்னை அனுப்பி வைத்தார். இனிமேட்டு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சின்னா தொலைச்சிருவேன், ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். நானும் அப்பா தப்பித்தால் போதும் என்று வெளியே வந்தேன். காவல் நிலையத்தை விட்டு சிறிது தூரம் சென்றிருப்பேன். பின்னாடியே ஒருவர் ராமசாமி என்று கற்றுக்கொண்டு ஓடி வந்தார். ஆடாடா மீண்டும் மாட்டிக்கொண்டோமோ, தப்பித்து ஓடி வரலாம் நினைப்பதற்குள் அந்த காவலர் வந்து விட்டார். ஐயா அவங்க கூப்பிட்றாங்க வா என்று மீண்டும் அழைத்து சென்றார். மீண்டும் காவல் நிலையத்தில் சென்றேன். இந்த முறை பிரெஞ்சு உயரதிகாரி எங்கும் கொடுமை காட்டவில்லை. என்னை உட்கார வைத்து பேசினார், நிறைய பேசினார். அப்போது ராமசாமி நீங்கள் அளவன் தான், வந்து சிக்கலும் இல்லை, நீ எந்த கட்சியிலனாலும் இரு, சுப்பியா கிட்ட இரு, தெப்பித்த கிட்ட இரு, யாருக்குனாலும் இரு, ஆனால் அங்கே நடக்கிற செய்தியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்கிட்ட சொல்லு. உன்ட்டு ஒரு ரகசிய தொலைபேசி தரேன், அதில் நீ பேசிக்கலாம், உனக்கு நிறைய பணம் தரும். இந்த பசங்க சொல்லுவாங்க விடுதலை கிடைக்கும் அது கிடைக்கும்னு. பிரெஞ்சுக்காரங்க இன்னைக்கும் புதுச்சேரிக்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது எங்கள் நாடு. அதனால் நீ கவலைப்பட தேவையில்ல. அப்படியே ஒரு கால் விடுதலை கிடைச்சா கூட நீ கவலைப்படாத. உங்கள் பிரெஞ்சு நாட்டுக்கு வீட்டுக்கு நல்ல பெரிய வேலை வாங்கி கொடுத்து உங்களை நல்லா வச்சுக்கிறேன், சரியா? நீ என்ன பண்ணணும், உங்கள் ஆளுங்கிட்ட இருந்துட்டு சின்ன சின்ன ரகசியங்களை எனக்கு சொல்லணும், அவ்வளோதான் உன் வேலை. இந்த வைத்துக்கொள் என்று கையில் ஒரு தாளை தணித்தார். நான் அதை பார்க்கக்கூட இல்லை. விட்டால் போதும் என்று வெளியே வந்து விட்டேன். வெளியில் வந்து பார்த்தால் கையில் 2 ரூபாய். 2 ரூபாய் என்பது எனக்கு மிகப்பெரிய தொகையாக தெரிந்தது. ஒரு அண்ணாவுக்கு ஒரு நாள் குடும்பம் நடத்த முடியும். அந்த நிலையில் 2 ரூபாய் என்பது எனக்கு மிகப்பெரிய தொகையாக தெரிந்தது. நான் வீட்டுக்கு செல்லவில்லை, நேராக தெப்பித்தை வீட்டுக்கு சென்றேன். தெப்பித்தை லேம்பஸ் சாரவங்க அவர்களிடம் நடந்தது எல்லாம் சொன்னேன். அவர் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு எங்களிடம் அந்த 2 ரூபாயும் வாங்கி கொண்டார். அடுத்த வாரம் கவர்னர் மாளிகையில் தேங்காய் விருந்து இருக்குது. அந்த தேங்காய் விருந்தும் போது அவன் வருவான்.
அங்கே வச்சு அவங்க நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டார். அடுத்த வாரம் வந்தது. தேங்கை விருந்தில் கலந்து கொள்வதற்கு எங்கேயும் அழைத்து சென்றார் தப்பித்து. எங்கே ஒரு இடத்தில் அமரச் செய்து விட்டு அவர் கவர்னர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பேசிவிட்டு அந்த காவல் அதிகாரியை அழைத்தார். அந்த காவல் அதிகாரி வந்தார். அந்த காவல் அதிகாரியிடம் அவர் பேசினார். மிஸ்டர், நீங்கள் நேர்மையான காவல் அதிகாரியாக இருக்கிறீங்க, உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் பிரெஞ்சு இந்தியா சீக்கிரம் விடுதலை வாங்கிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது வரைக்கும் அந்த கவர்னர் மாளிகையில் நடக்கிற ரகசியங்களை கொஞ்சமாக எங்கள்கிட்ட சொன்னால் போதும். அந்த அதிகாரி அப்படியே தப்பித்தை பார்த்து கொண்டிருந்தார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் காவல்துறையில் இருக்கிற நடவடிக்கைகள், கவர்னர் மாளிகையில் நடக்கிற ரகசிய தகவல்கள் இவற்றை என்கிட்ட நீங்கள் சொல்லிங்க இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நிறைய நானும் பணம் தரேன். அது இல்லாமல் அப்படி விடுதலை வாங்கும்போது உங்களுக்கு இங்கேயே உயர் போலீஸ் அதிகாரியாக பதவியில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு கவலையே வேண்டியதில்லை, நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் இருந்த அந்த தாளை அந்த உயர் காவல் அதிகாரியிடம் திணித்தார். அந்த காவல் அதிகாரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடக்குது என்று உணர்வதற்குள் கையில் இருந்த காயத்தை பார்த்தார். அது 2 ரூபாய். 2 ரூபாய் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே தப்பிதா அவர்கள் என்னை அழைத்தார். ராமசாமி, இங்கே வாங்க என்று நான் அருகே போனேன். அப்போது தான் அந்த காவல் உயர் அதிகாரிக்கு எல்லாம் விளங்கியது. அடடா, நாம் கொடுத்த 2 ரூபாயை தான் திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த காவல் அதிகாரி என்னை பார்த்தார். பேய் அறிந்தது போல் இருந்தது அவருக்கு. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்றே நம் தேசிய கொடி கவர்னர் மலை ஏற்றப்பட்டதை போன்ற ஒரு உணர்வு. தப்பித்து அவர்களுடன் சேர்ந்து நான் நம்முடைய தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தினேன். வணக்கம். புதுவை பிரபாவோட சின்ன கதை. நகரத்துலேருந்து வெகு தொலைவில் இருக்கிற ஒரு குக்கிராமம். அந்த கிராமம் இன்னும் கிராமமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு கிராமத்துடைய குடிசை வீட்டிலேருந்து ஒரு முனகல் சத்தம் கேட்குது. ஒரு பொண்ணு சித்ரான்னு ரொம்ப வலியோட வேதனையோட எழுந்திருக்கிறா. உடம்புலாம் அவளுக்கு காயம், தலையெல்லாம் நெத்திலாம் வீங்கியிருக்கு. அப்படி முனகிட்டு எழுந்திருக்கும் பொழுது அவளுடைய அக்கா மக அந்த குடிசைக்குள்ளே நுழையிறா. சங்கீதான்னு பேர். அக்கா மகளாக இருந்தால் கூட அவங்க 2 பேருக்குமான வயது வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வயது வித்தியாசம் தான். அதனால் வந்து அவங்க 2 பேருமே தோழி மாதிரியே அவங்க பழகிப்பாங்க. அவள் ஆனால் கவனிக்கல. கண்ணாடி எடுத்து அவள் பார்த்துட்டே இருக்கும்போது, என்ன சித்தி மணி 7 போகுது, இன்னும் நீ என்ன கம்பெனிக்கு போகல இன்னைக்கு அப்படின்னு சொன்ன வந்து முனகிட்டு, எங்கே இந்த மனுஷன் படுத்தின பாட்டில் அப்படின்னோடனே திரும்பி பார்க்குறா. உடம்புலாம் வீங்கிருக்கு, அலங்கோலமாக இருக்கா. என்ன ஆச்சு, என்ன ஆகும், ராத்திரி குடிச்சிட்டு வந்து திருப்பி தகராறு சண்டை அப்படின்னு அவன் சொல்லும்பொழுது தான் உடனே கடுப்பாக வரும். இந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்கள் தான் சித்தி, சும்மா ஒரு அவ்வளோ இடம் கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது, நான் என்னடி பண்ணுறது, ஒரு ஆம்பளை நான் பொம்பளை அப்படின்னும் பொழுது தான் அவன் கடுப்பாக வரான். என்ன ஆம்பளை பொம்பளை, அடிக்கிறதுக்கும் அடி வாங்குறதுக்கும் ஆம்பளைனா பொம்பளைன்னா சட்டப்படி பார்த்தா நீ தான் அவரை அடிக்கணும். குடும்பத்துக்கு வந்து உழைச்சி வச்சு நீயா ஒரு நாள் உன்னுடைய சம்பாத்தியத்தில் ஏதாவது 4-5 பொருள் வாங்கி வச்சுக்கிற. அவர் என்ன பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாரு, எல்லாத்தையும் குடிச்சு வீணாக்கிறாரு. அவரை வந்து அடித்து நீ தான் திருத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ பா ரொம்ப ஏதோ பேசுகிறாள் அப்படின்ட்டு உடனே அவள் டாப்பிக்கை மாற்றுறதுக்காக, சரி நீ என்ன வேலையாக வந்தேன்னா, நான் வந்த வேலை இருக்கட்டும், நான் திரும்ப சொல்கிறேன் பாரு, பாரு இந்த பழைய சென்டிமெண்ட்டு பேசினு கல்லானாலும் காணாமல் புல்லானாலும் புருஷன்லாம் பேசினுக்காது புரியுதா. இப்போலாம் வந்து கல்லானா கல்லுன்னா கல், புல்லுன்னா புல், புருஷன்னா தான் புருஷன் அப்படின்ற கான்செப்டுக்கு எப்போ நீ வரியோ, அந்த எண்ணத்தை வந்து எப்படி நீ வளர்த்துக்கிறியோ, அப்போ தான் வந்து நீ மட்டும் இல்லை உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுடைய நிலமெல்லாம் மாறும் அப்படின்னு அவன் பேசிட்டு போயிட்டான். சித்ராவை பற்றி சொல்லணும்னா, சித்ரா வந்து ரொம்ப திறமைசாலியான பொண்ணு. இப்போ 10வது வரைக்கும் படித்தவ. அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த 10வது படித்து முடிக்கும் பொழுது அந்த முதல் 3 இடங்களுக்குள்ளவே வந்தவ. அதுக்கப்புறம் குடும்ப சூழல் காரணமாக அவள் வந்து ஒரு வத்திப்பட்டி கம்பெனியில் சேர்த்துட்டாங்க. அப்படியே மாறி நிறைய கம்பெனிலாம் மாறிட்டு இப்போ வந்து மிக்சர் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் கூட அவளுக்கு கொடுக்குற வேலையை வந்து ரொம்ப திறமையாக முடிச்சிடுவா. அதனால் வந்து ஊர்லேயே வந்து அவளை வந்து எல்லோரும் புத்திசாலி பொண்ணு திறமைசாலி பொண்ணுன்னு சொன்னால் கூட அவன் புருஷன், குடிகார புருஷங்கிறானே கணேசன், அவளை வந்து தண்டத்தி விட்டி அப்படின்னு அவன் செல்லமாக கூடுவான் அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்டவன் அன்னைக்கு ராத்திரி திரும்பி குடிச்சிட்டு வரான். குடிச்சிட்டு வந்து திருப்பியும் அவளை அடிக்கிறதுக்கு வரும்பொழுது உடனே தடுக்கிறாவ. அவன் தடுத்தோடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. என்ன நீ தடுக்கிற அப்படிங்கும்போது, என்னத்துக்கு அடிக்கிற நீ, நேற்றாவது இன்னும் உப்பு இல்லை புளி இல்லை காரம் இல்லைன்ட்டு அடித்த, இன்னைக்கு என்னத்தை அடிக்க போகிற நீ அப்படின்னு கேட்குறா. நான் வெளியில் எழுந்து போகிற வரைக்கும் நீ வந்து தூங்கினே இருக்கிற,
அப்படின்னு இதுவார் அடிக்கிற வரலாம் வச்சுக்காதனோடனே அவன் ரொம்ப கடுப்பாயிட்டான். ஏன்னா காலையில் சங்கீதா பேசுகிற விஷயங்கள் எல்லாம் அவளுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆனாலும் துணிச்சில் உடனே பிரேக் ஆகிடுது இல்லையா, உடனே ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதனால் அவள் அவர் பயந்து எதிர்த்து பேசுகிறா. இவன் நெட்டி தள்ளி அவளுக்கு திருப்பி கீழே தள்ளுறான். போய் விழுந்துட்டு அவள் அழுதுன்னு திருப்பி சுருட்டின்னு படுத்துக்கிறா. விடிஞ்ச உடனே திருப்பி வாசல் தெளிக்கும் பொழுது சங்கீதா திருப்பி வரும்பொழுது என்னமோ அவங்க 2 பேருக்குமான உரையாடல் அது ரொம்ப ரகசியமாக அவன் காதில் சொல்கிறா. அதோட சங்கீதா போயிட்டான். அன்றைக்கி சாயங்காலம் திடீர்னு பார்த்தா ஊரே கூடி நிற்கிது. அந்த கிராமத்துக்குள்ளே இது வரைக்கும் போலீஸ்லாம் வந்ததில்லை. திடீர்னு பார்த்தா போலீஸ் ஜீப்பு நிற்கிது. கும்பலாக எல்லாம் நின்ன உடனே இவனை கணேசனை குண்டு கட்ட ஒரு 2 போலீஸ்காரங்க பிடிச்சி வேனில் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது கத்துறான், நான் என்ன செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சேன், எதுக்கு என்ன பிடிச்சின்னு போகிறீங்கன்னு கேட்கும்பொழுது அதில் ஒரு போலீஸ்காரர் சொல்கிறார், தினமும் குடிச்சு சண்டை போட்டல இந்த அம்மா உன் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு மகளிர் காவல் நிலையத்தில், அதனால் ஏட்டாம்மா கூட்டின்னு வர சொன்னாங்க, உன்னை கையோட கூட்டின்னு வர சொன்னாங்க அப்படின்னு கூட்டோடனே அவன் திரும்பி முறைச்சி பார்க்குறான். அப்போ பார்க்கும்போது சித்ரா சங்கீதா மேலே சாஞ்சுன்னு சொல்கிறேன், என்ன ஏன் முறைக்கிற, எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான், பொம்பளைன்னா நீ மட்டும் அடிச்சுனே இருப்பேன், நான் மட்டும் அடி வாங்கினே இருப்பேனா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, இப்போ கூட நீ என்ன சொல்லணும்னா நீ போயிட்டு அவங்ககிட்ட அந்த ஏட்டம்மாட்ட சொல்லிட்டு வந்துடும், நான் பொண்டாட்டி வச்சு காப்பாற்றுறேன், பொண்டாட்டியாக நடத்தினா கூட ஒரு மனைவியாக நடத்தினா கூட மனுஷியாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு வா பார்ப்போம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, இதே என்ன மாதிரி இருந்தால் நீ மண்ணு போயினேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. ஜீப்பு நகர்ந்து போகுது. அந்த கும்பலில் இருந்து ஒரு ஆம்பளை குரல், இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது போலீஸ் எல்லாம். இப்போ ஒருத்தர் சொல்கிறார், ஏன்பா எல்லாம் பார்த்து நடந்துங்கப்பா, இனிமேல் அடிக்கடி இந்த ஜீப்பு இந்த கிராமத்துக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுபோல் ஒரு கதையை சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்கள் தோட்ட இலக்கிய அமைப்பிற்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். சுப்ராய நாயகர் பிரெஞ்சு பேராசிரியர் புதுச்சேரியில் இருக்கிறாங்க. நான் இன்றைக்கு ஒரு பிரெஞ்சு கதையை படிக்க போகிறேன். அந்த பிரெஞ்சு கதையை எழுதியவர் பியர் லிப்பாரி. இவர் 1925ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் பொதுவாக சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுவார். ஆனால் அதே சமயத்தில் சிறுவர் கதைகள் என்று இவருடைய கதைகளை ஒழிக்க முடியாது, அதுக்குள்ள ஒரு உட்பொருள் எப்போதுமே இருக்கும். இப்போ படிக்க போகிற கதையும் அதே மாதிரியான ஒரு கதை தான். பெரியவர்களும் அதில் ஏதாவது ஒரு செய்தி நமக்கு எடுத்துக்கலாம். இந்த கதை லெ கான்ட் டி லா ரூ ப்ரோக்கா என்கிற நூலில் முதல்ல 1967ஆம் ஆண்டு வெளிவந்த கதை. சில மொழிகளில் பல மொழிகளில் அவருடைய கதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவர் 1990ஆம் ஆண்டு இறந்துட்டார். இப்போ இந்த கதைகளில் பார்த்தீங்கன்னா சில நாட்டுப்புற கூறுகள் இருக்கும். ஆனால் எந்த கதைகள் அவர் எப்போது சொல்லுவார், எந்த கதைகள் இதுவரை வரவில்லையோ, எப்போதும் வராதோ, வர முடியாதோ அதுதான் கதைகள் அப்படின்னு சொல்லுவார். எந்த கதைகள் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அப்படிப்பட்ட கதைகள் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் கேட்கக்கூட கதையும் அப்படிப்பட்ட கதையாக தான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை நான் பிரெஞ்சிலிருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். இந்த கதையுடைய தலைப்பு ஜோடி பொருத்தம். முன்பொரு சமயம் செருப்பு ஜோடி ஒன்றுக்கு திருமணம் நடந்தேறியது. வலதுகால் செருப்புடைய பெயர் நிக்கோலஸ், இடதுகால் செருப்புடைய பெயர் தீனா. வழவழப்பான காகிதத்தில் நன்றாக சுருட்டப்பட்ட ஒரு அழகான அட்டைப்பெட்டியில் அந்த செருப்புகள் வசித்து வந்தன. அவை தாங்கள் அனுபவித்த இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்போதுமே நிரந்தரம், எப்போதுமே தொடரும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து வந்தன. ஆனால் ஒரு நாள் காலையில் கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் பெண் வந்தார். அப்போ அந்த பணிப்பெண், அங்கிருந்த பணிப்பெண் பெட்டியிலிருந்து அவற்றை வெளியே எடுத்து கடைக்கு வந்த அந்த பெண்ணிடம் கொடுத்தார். அந்த பெண்மணி காலில் அணிஞ்சிக்கிட்டு சிறிது தூரம் நடந்து பார்த்தார். பிறகு அவர் சொன்னார், எனக்கு பொருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இதை மடித்து கொடுக்கட்டுமா அப்படின்னு பணிப்பெண் கேட்டேன். தேவையில்லை, இப்பயே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு புதுசெருப்போடு வெளியே வந்தார். இப்போ நிக்கோலாஸும் தீனாவும் சேர்ந்து நடந்தது. இரவில் மட்டும்தான் ரெண்டும் சூழ்ந்த ஒரு இடத்துல சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. தீனா, நீயா
இன்னும் நிக்கோலஸ் கேட்டு, ஆமாம் நான் தான் நிக்கோலஸ். நல்ல வேலை கிடைச்சேன். உன்னை இழந்துட்டணும்னு நான் நினச்சேன். நானும் தான் நிக்கோலஸ். சரி, இவ்வளோ நேரம் நீ எங்கே இருந்த? நானா? வலது காலில் தான். நீ? நான் இடது காலில் இருந்தேன். இப்போ எனக்கு என்ன தெளிவாக புரிஞ்சுது. ஒவ்வொரு முறையும் நீ முன்னே இருக்கும்போது நான் பின்னே இருந்திருக்கிறேன், நீ பின்னே இருக்கும்போது நான் முன்னே இருந்திருக்கிறேன். அதனால தான் நம்மளால் ஒரு பார்த்து கொள்ள முடியல. சரி, தினமும் இதே வாழ்க்கை தானா? ஆமாம், பயமாக இருக்குது. ஐயோ நிக்கோலாஸ், அப்படி நடந்தால் அது கொடுமை. நாள் முழுதும் உன்னை பார்க்காம இருந்தால் என்னால் அப்படி ஒருபோதும் என்னால் இருக்க முடியாது. என் திட்டத்தை கவனமாக கேட்கு. எப்போதும் நான் வலது பக்கத்தில் தான் இருப்பேன், நீ இடது பக்கத்தில் இருப்பேன். எனவே ஒவ்வொரு முறையும் நான் முன்னே போகும்போது உன் பக்கமாக கொஞ்சம் நெருங்குறேன். இப்படி நடக்கும்போது நாம் பேசிக்கலாம், சரியா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு திட்டம் இப்படி நிறைவேறிச்சு. இந்த நிக்கோலஸ் திட்டத்தை நீனாவும் ஒத்துச்சு. சரி, அடுத்த நாள் முழுசும் திட்டமிட்டபடியே நிக்கோலாஸ் நடந்தது. இதனால் செருப்புகள் அணிந்த பெண் தொடர்ச்சியாக 3 அடி எடுத்து வைப்பதற்குள் இடது குடிகால வலது கால் இடிக்க ஒவ்வொரு முறையும் தரையில் விழுந்தார். மிகவும் பதற்றமடைந்த அவள் அன்றே மருத்துவரின் ஆலோசனையை பெற சென்றார். டாக்டர், எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, என் அறியாமல் காலெலாம் இடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்ன, கால் தானே இடிச்சுதா? ஆமாம் டாக்டர், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் என் இடது கால் குதிகாலில் இடித்து என்னை விழ வச்சிருது. இது ரொம்ப சீரியஸான விஷயமாச்சு அப்படின்னாரு டாக்டர். இப்படியே போனால் உங்கள் வலது காலில் எடுக்க வேண்டியிருக்கும். இந்தாங்க, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒரு 10,000 ஃப்ராங்க் மருந்து எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஃபீஸ் ஒரு 2,000 ஃப்ராங்க். நாளைக்கு மறுபடியும் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அன்று மாலையே தீனா நிக்கோலஸிடம் சொன்னது, டாக்டருக்கு சொன்னது கேட்டியா? கேட்டேன். கொடுமை, அந்த அம்மையாருடைய காலில் எடுத்துட்டா உன்னை தூக்கி வச்சுருவாங்களே, அப்புறம் நம்ம நிரந்தரமாக பிரிகிற மாதிரி ஆகிடுமே, ஏதாவது செஞ்சாருமே. ஆமாம், ஆனால் என்ன செய்யறது? அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் கேள். நான் இடது பக்கமாக இருக்கிறதால தானே ஒவ்வொரு முறையும் நான் முன்னே சொல்லும்போது நீ வலது பக்கமாக கொஞ்சம் ஒதுங்குற. இப்போ நாம் அதை மாற்றி செய்யணும், சரியா என்றது தீனா. தீனா சொன்ன வழி அதுக்கும் நிக்கோலஸ் சரின்னு சொல்லிச்சு. 2ஆம் நாள் முழுதும் இப்போ வலது கால் குதிகால் இடது கால் எடுக்க ஆரம்பிச்சிது. மறுபடியும் அதே கதை தான். தொப்புன்னு அந்த பெண்மணி கீழே விழுந்தார். ரொம்ப பதற்றம் அதிகமாகவே இப்போ டாக்டர் வீட்டுக்கு மறுபடியும் போகணும். டாக்டர், நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய இடது கால் தான் வலது குதிகாலில் இடிக்குது அப்படின்னு சொன்னேன். இது ரொம்ப சீரியஸான விஷயமாச்சு. இப்படியே போச்சுன்னா 2 காலுமே எடுக்க வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்தாங்க இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுங்க. இதில் 20,000 ஃப்ராங்க்கு நான் மருந்து எழுதிக்கிறேன். என்னுடைய ஃபீஸ் ஒரு 3,000 ஃப்ராங்க் கொடுங்க. சரி, அவசியம் நாளை வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அன்று மாலையே நிக்கோலஸ் தீனாவிடம் கேட்டது, டாக்டர் சொன்ன காலம் விழுந்தது. 2 காலையும் எடுத்துட்டா நம்ம கதி என்ன? என்னால் அதை நினச்சி பார்க்க பயமாக இருக்குது. இந்த நிலையில் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா. நானும் தான் நிக்கோலஸ். நான் உன்னை விட்டு எப்பயும் நான் பிரியக்கூடாது. என்னுடைய விருப்பம் அதுதான். இப்படி இந்த உரையாடல் யாருக்கும் தெரியாத மாதிரி இருட்டு நடந்து கொண்டிருந்தது. இந்த ஜோடியை வாங்கிய அந்த பெண்மணி வேறு காலனி அணிந்து வாசலில் நடந்து கொண்டிருந்தார். மருத்துவரின் வார்த்தையில் அவரை தூண்டு விடாமல் செய்தனர். செருப்பு இருந்த அலுமாரின் கதவை கடந்து செல்லும்போது அவள் காதில் இந்த உரையாடல் விழுந்தது. புத்திசாலியாக இருந்ததால் அந்த பெண்மணி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். சிந்திக்க ஆரம்பித்தார். விஷயம் இதுதானா? என் உடம்புல எந்த வித கோளாறும் இல்லை. என் செருப்பு தான் ஒன்று விரும்புது. அதுக்குள்ளே என்ன ஒரு காதல் பார்த்தீங்களா அப்படின்னு நினச்சி உடனடியாக தான் வாங்கி 30,000 ஃப்ராங்க் மருந்தையும் குப்பை தொட்டியில் போட்டுட்டு எரிஞ்சிட்டு மறுநாள் தன் வேலைக்காரை கூப்பிட்டு, இந்த செருப்பு ஜோடி பார்த்தியா, இவரை நான் போட்டுக்க போகிறதில்லை, இருந்தாலும் அவருக்கு நல்லபடியாக பாதுகாக்க போகிறேன். அதனால் அதுக்கு நல்லா பாலிஷ் போட்டு எப்போதும் போல பளபளப்பாக இருக்கிற மாதிரி நீ பார்த்து வேண்டிய உங்களுடைய பொறுப்பு, சரியா? முக்கியமாக அந்த ஜோடி எப்பவும் பிரிக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். வேலைக்கார தனக்குள் பேசிக்கலாம், முணுமுணுத்தான். முதலாளி அம்மாவுக்கு என்ன பைத்தியமா, இந்த செருப்புகளை போடாமல் வச்சு வராங்க எல்லாமே. 2 வாரம் போனால் எப்படி அம்மா மறந்துடுவாங்க, நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவள் ஒரு முடிவு பண்ணான். 2 வாரத்துக்கு பிறகு அவளை வச்சு திருடி தன் காலில் அணிந்து கொண்டான். அது போட்டு கொண்டு நடக்கும்போது அவளுக்கும் காலில் எடுத்துக்கொண்டு தடுமாறி விழுந்தார். ஒரு நாள் காலை குப்பைகளை
எடுத்துக்கொண்டு வீட்டின் கொல்லைப்புறமாக படிக்கட்டில் இறங்கி வரும்போது நிக்கோலாஸும் தீனாவும் ஒரு முத்தமிட்டு கொள்ள மீண்டும் துபீர் தொப் என்று வேலைக்காரி அலறி கொண்டு விழுந்தார். நெற்றி முழுக்க ஆப்பிள் தோல் சுருண்டு கூட காட்சியளிக்க அவர் தரையில் கிடந்தார். அவர் யோசிக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் பேய் செருப்புங்க, இனிமேலே நம்ம அதை போடக்கூடாது. என்னுடைய கால் ஊனமாக இருக்கிறது என்னுடைய அக்கா மகன், அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு உதவி செய்து அந்த செருப்புகளை கொடுத்துட்டாங்க. நடக்க முடியாத அந்த பெண் பெரும்பாலும் நாள் முழுக்க ஒரே இடத்தில் காலில் செருப்பு வைத்துக்கொண்டு நாற்காலில் உட்கார்ந்திருந்தார். அப்படியே நடக்க நேர்ந்தாலும் மெதுவாக நடந்ததால் எப்படியும் கால்களை இடித்துக்கொள்ள வாய்ப்பில்லை. செருப்புகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அதனால் அவள் ஊனமுற்று பெண் அல்லவா, பெரும்பாலான நேரங்களில் அவை அருகருகே இருந்தது தான் அதற்கு காரணம். வெகு நாட்கள் அது நீடித்தது. ஆனால் அந்த பெண் கால் ஊனமானவனாக இருந்ததால் ஒரு கால் செருப்பு மட்டும் வேகமாக தேய்ந்து கொண்டிருந்தது. ஏன்னா ஒரே ஒரு காலில் அவள் ஓடி ஓடி நடக்கிறார், அதனால ஒரு கால் மட்டும் செருப்பு வேகமாக தேய்ஞ்சது. ஒரு நாள் மாலை தீனா நிக்கோலஸுக்கு சொல்லுது, என் உடம்பு தேய்ந்து வருது பார்க்குறே, சீக்கிரத்தில் எனக்கு ஓட்ட விட போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஆகிடாது, நம்ம தூக்கி எரிஞ்சிடுவாங்க, அப்புறம் நாம் மறுபடியும் நம்மளை பிடிச்சிடுவாங்க, நாம் ஒன்று புரிஞ்சுடுவோம். புரியுது நிக்கோலாஸ், ஆனால் என்ன செய்கிறது, வயசாகிட்டே போகுது, என்னால் நிறுத்த முடியாது குழம்புச்சு. ஒரு வாரம் கழிந்தது. அதன் உடம்பில் ஓட்டை எதிர்பார்த்தபடியே விழுந்து விட்டது. எனவே புது செருப்பை வாங்கிவிட்ட அந்த பெண் நிக்கோலாஸையும் தீனாவையும் குப்பை தொட்டில் இருந்து விட்டார்கள். இனி நம் கறி என்னவோ என்று புலம்ப ஆரம்பித்தது நிக்கோலாஸ். எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உன்னை விட்டு நான் என்றைக்கு பிரிய போகிறதில்லை. நெருங்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாமல் சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் குப்பை தொட்டியில் சேர்ந்தே இருந்தனர். குப்பை வண்டிக்காரர்கள் அவற்றை தூக்கி சென்று பரிசில நிலம் ஒன்றில் போட்டார்கள். ஒரு சிறுவனும் சிறுமியும் அவற்றை பார்க்க நேரிடும் வரை அவை அங்கேயே கேட்பாரிட்டு கிடந்தன. இப்பொழுது அந்த சிறுவன் அந்த சிறுமியை பார்த்து, இங்கே பார், செருப்பு 2 செருப்பு கொடுப்பா, கை போத்துன்னு இருக்கணும். உடனே அந்த சிறுமி சொன்னான், அப்படின்னா அந்த செருப்புகள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும், அப்படிப்பட்ட செருப்புகளாக தான் இருக்கணும். ஆமாம், கல்யாணம் ஆகிட்டதால அந்த செருப்புங்களுக்கு இனிமேல் அது தேனிலவுக்கு தான் நம்ம அனுப்பி வைக்கணும், அது நம்ம தேனிலவுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பக்கார சிறுவன். உடனடியாக அவர்கள் செருப்புகளை கையில் எடுத்த சிறுவன் அவற்றை ஒரு அட்டைப்பட்டியில் வைத்து அருகருகே வைத்து ஆணி எடுத்தார். பிறகு அந்த அட்டையை கடற்கரைக்கு எடுத்து சென்று கடலுக்குள் செல்லுமாறு அலையின் மேல் மிதக்க விட்டார். அவை பார்வை விட்டு விலகிச் செல்ல செல்ல தன் கைக்குட்டி எடுத்து ஆட்டிவிடே, இனிய செருப்புகளே, உங்கள் காதல் பயணம் நன்றாக தொடரட்டும் அப்படின்னு சத்தமிட்டு கூவி குதிச்சார். இது எப்படியோ வாழ்க்கையில் வேறு எதையும் எதிர்பார்க்காத இந்த தீனாவும் நிக்கோலாஸும் இனிமையாக தன் தேர்தலை அனுபவித்தனர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் தோட்டம் நடத்தும் இணையம் வாயிலாக கதை சொல்லுதல் நிகழ்ச்சியில் நடந்து கொள்வதில் பெருமைப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல இருக்கும் கதையினுடைய பெயர் உழவு. தரிசனம் செய்ய கோயிலுக்கு நுழைந்த பாரதி வெகு நீண்ட வரிசையில் பக்தர்கள் கூட்டத்தை பார்த்ததும் மலைத்து போயிடும். தம்பி, ஏன் தயங்குறீங்க? இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, இந்த நாள் அம்மனை தரிசிச்சா நினைச்சதெல்லாம் நடக்குமா? பாப்பா வந்து வரிசையில் நெல்லு, கோயிலுக்கு வந்துட்டு சாமி பார்க்காம போகக்கூடாது. வரிசையில் இருந்த ஒரு பெரியவர் பாரதியை அழைத்து அருகில் நிற்க வைத்துக் கொண்டார். பாரதியை பார்த்து, தம்பி, உங்களுக்கு எந்த ஊரு என்றார். ஐயா, என் பேரு பாரதி, விழுப்புரம் பக்கத்துல அகரம் கிராமம். அருமை தம்பி, காணிலாம் வேண்டும் சொன்ன பாரதியோட பேர். அப்புறம் நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க என்றார் பெரியவர். ஐயா, அடிப்படையில் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என்னோட அப்பா கஷ்டப்பட்டு எப்படியோ ஆசிரியர் படிக்க வச்சுட்டார். அவரது கஷ்டமும் வீண் போகல ஐயா. பழனியில தான் இப்போ ஆசிரியர் வேலை கிடைச்சிருக்கு. நாளைக்கு வேலையில செய்யணும். அதான் சமயபுரத்துல அம்மனை தரிசிட்டு போகலான்னு வந்தேன் என்றான் பாரதி. உங்களை பத்தி சொல்லவே இல்லையே, இந்த வயசுலையும் திடகாத்திரமா மிடுக்கா இருக்கீங்க ஐயா. பாரதி சொன்னதும் அவர் முகத்தில் லேசான ஒரு சிரிப்பு. சிவகிரிப்பட்டி நடேசனாலே பழனிமலை அடிவாரத்தை சுற்றியுள்ள 20 கிராமத்து ஜனங்களுக்கு நல்லா தெரியும் தம்பி. இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு நிம்மதியா இருக்கேன் என்றார் பெரியவர். தம்பி, பழனிக்கு போற வழியில தான் என் வீடு இருக்கு, வந்தீங்கன்னா ஒரு வேலையை அப்படியே சாப்பிட்டு போகலாமே என்றார் பெரியவர். அன்பான அவரது அழைப்பை அவனால் கட்ட முடியவில்லை. சற்று நேரத்தில் பழனி செல்லும் ஒரு பேருந்தில் இருவரும் ஏறி ஜன்னலோரத்தில் உட்கார்ந்து கொண்ட பாரதி டிக்கெட் எடுக்க பணத்தை எடுத்தான். தம்பி, நீங்க பணத்தை பையில வைங்க, கண்டக்டர் ஐயா சிவகிரிப்பட்டி 2 டிக்கெட் கொடுங்க என்றார் பெரியவர். உடனே வெளியே எட்டி பார்த்தார் பாரதி.
பழனி 143 கிலோமீட்டர் என்ற பச்சை நிற பலகையை பார்த்து விட்டான். எப்படியும் 2 மணி நேரத்துக்கு மேலாகும் தம்பி, களைப்பா வேற இருப்பீங்க, எதுக்கும் ஓய்வு எடுத்துக்குங்க என்ற நடேசன் சொன்னதும் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வீட்டில் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த சில நிகழ்ச்சிகளை அசை போட்டு பார்த்தான். அப்பா, இப்பதான் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு இல்ல, பேசாம நிலத்தை எல்லாம் ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு அம்மாவும் நீங்களும் என் கூட வந்துருங்க என்றதும், டேய் என்னடா பேசுற நீ, வேலைன்னு ஒன்று உறுதியாயிட்ட உடனே உனக்கு விவசாயம் கேவலமா போச்சா? பசின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் உணவுன்னு ஒன்று இருக்கும் தம்பி, உணவுன்னு வேணும்னா விவசாயம் இருந்தே தீரும் என்றார் அவன் அப்பா. அப்பொழுது அமைதியா இருந்த அவன் அம்மா கோபமா, ஏண்டா விளையாட நிலத்தை எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டா எதிர்கால சந்ததி என்ன கல்லையும் மண்ணையுமா காய்ச்சி குடிப்பீங்க, இதோட நிலத்தை விற்கிற விவகாரத்தெல்லாம் நிறுத்திக்கோ என்று கோபப்பட்டு பேசினார். அம்மா இவ்வளவு கோபப்பட்டு அவன் பார்த்ததே இல்லை. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் என்ற நம்பிக்கையில் கோபமாய் பழனிக்கு புறப்பட்டவன் தான் அம்மனிடம் வேண்டுதலை வைத்துவிட்டு இப்பொழுது நடேசன் ஐயாவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறான். இருபுறமும் பச்சை பசேல் என்று இருந்த இயற்கை வயல்வெளிகள், அதிலிருந்து அடித்த சில்லென்ற காற்று அவனை தூங்க அழைத்துச் சென்றது. வேகத்தடை ஒன்றில் பேருந்து ஏறி இறங்கியதும் திடீரென கண் விழித்தவன் நடேசன் தோளில் சாய்ந்திருப்பை உணர்ந்து பதற்றமானான். ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, அசதியா இருந்தாலும் உங்க தோல்ல சாய்ந்து தூங்கிட்டேன் என்றான். என்ன தம்பி இதுக்கெல்லாம் போய், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் நீங்க, உங்களை தோளில் தாங்கிறது பெரிய புண்ணியம் இல்லையா என்றதும் நெகிழ்ந்து போனான் பாரதி. ஒரு வழியாக சிவகிரிப்பட்டி ஊர் வந்தது. பழனிமலையொட்டி பச்சை பசேல் என்ற காட்சியளித்தது கிராமம். இயற்கை அன்னை அனைத்து வளங்களையும் ஒரே இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருந்தாள். சிறிது தூரம் நடந்ததும் நிறைய மரங்கள் அடர்ந்த ஒரு பெரிய தோப்புக்குள் பாரதியை அழைத்துச் சென்றார் பெரியவர். அழகிய தோட்டத்தோடு ஒரு சிறிய வீடு அதனுள் இருந்தது. ஒரு பெண்மணி மாடுகளுக்கு தண்ணீரும் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த கோழிகளுக்கு தீனியும் போட்டுக் கொண்டிருந்தார். அநேகமாக அவர்தான் நடேசன் ஐயாவின் மனைவியாக இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தான் பாரதி. ஆங்காங்கே வாத்துகள் சில மேய்ந்து கொண்டிருந்தன. வயல்வெளியில் கடுமையான உச்சி வெயிலில் வெகு தூரத்தில் கோவணம் கட்டி கொண்டு ஒருவர் வாய்க்காலில் பாயும் தண்ணீரை மண்வெட்டியால் நிலத்தில் காய்த்துகளுக்கு பிரித்து அனுப்பி கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் பாரதிக்கு ஒரே ஆச்சரியம். ஐயா, இதுதான் உங்க வீடா? அருமையான சூழல், ரம்மியமா இருக்குங்க ஐயா. அது கிடைக்கட்டும், மணி 2 போது இந்த நேரத்துல வரிஞ்சு கட்டிக்கிட்டு வயல்வெளியில ஒருத்தர் வேலை பார்க்கறது வித்தியாசமா இருக்குங்க ஐயா. எங்க ஊர்ல எல்லாம் வேலைக்காரங்க காலை 5:30 மணிக்கு வயல்ல இறங்கினாங்கன்னா 9 மணிக்குள்ள வேலை எடுத்து கட்டி திரும்பிடுவாங்க. ஆனா இவர் என்னன்னா இந்த நேரத்திலையும் என்று ஆச்சரியமாக சொன்னான் பாரதி. பதிலேறும் பேசாமல் ஒரு புன்முறுவல் செய்தார் மீண்டும் பெரியவர். உடனே பாரதி அழைத்துச் சென்று அவர் மனைவிக்கு அறிமுகம் செய்து வைத்துவிட்டு சாப்பிட வாழைகள் எடுத்து வர தோட்டத்திற்கு சென்றார். அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே, ஏன் இந்த காலத்துல ஐயா நிலத்தை வச்சுட்டு கஷ்டப்படுறார், இதுல அப்படி என்ன லாபம் கிடைக்க போகுது என்றான் பாரதி. தம்பி, சுத்து வட்டாரத்துல எல்லாரும் நிலத்தை பிடிச்சு பிளாட் போட்டு வித்துட்டாங்க. ஆனா நாங்க மட்டும் அந்த தப்பு பண்ணல. ஏன்னா விவசாயம்னா எங்களுக்கு உசுறு. பணத்தை காட்டி எங்களை வளைக்க பார்த்தாங்க. ஆனா நானும் அவரும் பிடி கொடுக்கல தம்பி. பணம் மட்டுமே வாழ்க்கையை நினைச்சு பல நிம்மதி இழந்துடுறாங்க. எங்களுக்கு நிலமும் விவசாயம் தான் நிம்மதியை தருது. அதனால சந்தோஷமா வாழறோம். சர்வ சாதாரணமாய் சொல்லிய நடேசனின் மனைவியை ஆச்சரியமாக பார்த்தான் பாரதி. அப்பொழுது வாழைகளுடன் உள்ளே நுழைந்த பெரியவர், நடேசன், ஏமா தம்பிக்கு சாப்பாடு போடுறதை விட்டு என்ன வளவன்னு பேசிக்கிட்டு என்றார். ஐயா, அந்த வேலையாலையும் சாப்பிட கூப்பிடுங்களேன், பாவம் இந்த நேரத்திலையும் பசியுடன் வேலை பார்க்கிறாங்க என்றான் பாரதி. நீங்க சாப்பிடுங்க தம்பி, அவர் அப்புறம் சாப்பிடுவாங்க என்றதும் நல்ல பசியோடு இருந்த பாரதி ருசியோடு இருந்த உணவை சாப்பிட தொடங்கினான். உபசரிப்பில் நெகிழ்ந்து போயிருந்தவன் சற்று நேரத்தில் விடைபெற தயாரானான். ஐயா, நான் புறப்படுறேங்க ஐயா. அம்மா, நான் புறப்படுறேம்மா. வேலையெல்லாம் சேர்ந்துட்டு பிறகு உங்களை வந்து ஒரு நாள் பார்க்குறேன் என்றான். தம்பி, நேரம் கிடைக்கும் போது அவசியம் இங்கே வந்து போங்க, இது உங்க வீடு போலத்தான் என்றதும் அவன் மனசு சற்று லேசானதை உணர்ந்தான். புத்துணர்வோடு அங்கிருந்து விடைபெற்றான் பாரதி. மறுநாள் காலை பணியானை எடுத்துக்கொண்டு தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்றான் பாரதி. உள்ளே நுழைந்தவனுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருந்தது. நடேச சுப்பிரமணியம் தலைமை ஆசிரியர் என்ற பெயர் பலகைக்கு எதிரிலே உட்கார்ந்திருந்தவர் வேறு யாரும் அல்ல, நடேசன் ஐயாவின் தோட்டத்தில் கோமணத்தோடு வேலை செய்து கொண்டிருந்த அதே மனிதர்தான். அவர் நடேசன் ஐயாவின் மகன்தான் என்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டான். ஒரு சிறிய அறிமுகம் செய்து கொண்டு பணி சேர்த்தல் கடிதத்தை தலைமை ஆசிரியர் நடேச சுப்பிரமணியத்திடம் கொடுத்துவிட்டு கால அட்டவணையை பெற்றுக்கொண்ட பாரதி
உடனே அவசரமாக அவன் அம்மாவை கைபேசியில் அழைத்தான். அம்மா, நான் வேலையில் சேர்ந்தேம்மா, சனி ஞாயிறு 2 நாள் இனிமேல் ஊருக்கு வந்துடுவேன். அப்பா கிட்ட சொல்லி நிலத்தையெல்லாம் சரி செய்ய சொல்லுங்க. பக்கத்தில் ஏதாவது நிலம் இருந்தாலும் புரோக்கர்கிட்ட சொல்லி வாங்கி போட சொல்லுங்க. அதனுடைய அசத்துக்கெல்லாம் பேசி முடித்ததும் மகிழ்வுடன் பணியின் முதல் நாள் வகுப்புக்குள் நுழைந்தான். அப்பொழுது கரும்பலகையில் எழுதப்பட்டிருந்த திருக்குறள் பாரதியை கவர்ந்தது. ஆம், சுழன்று ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. நன்றி, வணக்கம். என்னுடைய ஒருவரும் ஒருவனும் அப்படின்னு ஒரு சிறுகதை. அந்த கதையோட சுருக்கத்தை சொல்கிறேன். ஒரு பெரியவர் இருக்கிறார் ஒரு கிராமத்தில். அவர் ஒரு விவசாயி, நடுத்தர விவசாயி, ரொம்ப ரசனை உள்ள ஒருத்தர். அவருக்கு அந்த ஊரில் நல்ல மரியாதை இருக்குது, பண்பாடான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கிற பேர் இருக்குது. தினசரி காலையில் அவர் என்ன செய்வார்னா, குளிச்சுட்டு ஒரு நல்ல வேஷ்டியை கட்டிட்டு நெற்றியில் திருநீர் பூசிட்டு உடம்புலெல்லாம் திருநீர் பூசிட்டு அவர் வீட்டு திண்ணையில் வந்து உட்காந்துக்குருவார். அவர் வீட்டில் 2 திண்ணை இருக்குது. இடது பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒரு திண்ணை, 2 திண்ணை இருக்குது. திண்ணையில் உட்காந்துட்டு தெருவில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் சிரித்து பேசிட்டு அவங்களெல்லாம் மகிழ்ச்சி அளிச்சுட்டு இவரும் ஒரு மகிழ்ச்சிகரமாக உட்காந்துருப்பார். காலையில் அந்த திண்ணையோட சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சில பெரியவங்கள்லாம் வந்து இவரை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். காலை நேரத்தில் அந்த தெருவே ஒரு 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 விதமான மகிழ்ச்சி உள்ள தெருவாக இருக்கும். ஏன்னா மக்கள் புழங்குவாங்க, நிறைய மக்கள் வருவாங்க. காலையில் பார்த்திங்கன்னா ஏதாவது பழங்கள் விற்றுட்டு வர்றவங்க இருப்பாங்க, கடைசியில் மாடு ஓட்டிகிட்டு போடுறவங்க இருப்பாங்க, வெளியூர்லேருந்து வந்து பொருள் விற்கிறவங்க வருவாங்க. பாத்திரங்களுக்கு பேர் ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் ஒலிச்சுக்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்க தேன்னு மாடு ஓட்டிகிட்டு போவாங்க, திடீர்னு வாத்துக்காரவங்க வாத்து ஓட்டிகிட்டு போவாங்க. இப்படி எல்லாத்தையும் அவர் ரசிச்சுக்கிட்டே இருப்பார். வழக்கமாக ஏதோ ஒரு பழம் விற்கிறவங்க பழம் விற்றுக்கிட்டே வருவாங்க. அப்படி வர்றப்ப ஒரு நவாப்பழக்காரி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வருவாள். வந்த உடனே அவங்க வீட்டு திண்ணையில் இறக்கி வச்சு, ஐயா நவாப்பழம் வேணுமா அப்படின்னு கேட்பா. அவருக்கு தேவை இருக்கோ இல்லையோ அவள்கிட்ட ஒரு வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த நவாப்பழத்தை வாங்குவார். வாங்கிட்டு அவள் தாகத்தை தீர்க்கிறதுக்காக தண்ணி கேட்பா. தண்ணி கொடுத்தா அவருக்கு போதாது, நல்ல மோர் கொடுக்கணும். அப்படி மோரை கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொரு இதாக இருந்துக்கிட்டு இருப்பார். இவர் வந்து கொஞ்சம் விவசாயம் வச்சுருந்தார். அந்த விவசாயத்தை குத்தகை மாதிரி ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் இருந்தார், செல்லாண்டின்னு ஒருத்தர் அவர்கிட்ட இருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அவரால் அந்த இதை செய்ய முடியல. இப்போ சும்மா இருக்கார். ஆனால் அவர் சும்மா இருந்தாலும் கூட இவர் வயலிலிருந்து விளையிற நெல்லை அவருக்கு வந்து வருஷம் வருஷம் அவருக்கு ஒரு கூலி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படியான ஒரு உறவு இருக்கும். அந்த செல்லாண்டி என்ன பண்ணுவார், ஒவ்வொரு நாளும் இவரை பார்க்குறதுக்காகவே காலையில் வந்து உட்காந்து 2 பேரும் ரொம்ப தேவையில்லாமல் அல்லது தேவையோடு ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சுகமாக இருக்கும். அந்த சுகத்துக்காக அந்த செல்லாண்டி இந்த ஐயாங்கிறவரை தேடிட்டு, இவர் பேர் நம்ம கதையில் இல்லை, அதனால் ஐயான்னு சொல்லி வச்சுருக்கோம். அவரை காலையில் வந்தோடனே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி பழம், அது கொய்யா பழமோ நாவல் பழமோ காலையில் என்ன பழம் விற்றுட்டு வர்றாங்களோ அதை வாங்குவார். இந்த நீ சாப்பிடுப்பா அப்படின்னு அதை அவர் ரசித்து சாப்பிடுவான். இப்படிமா அவங்க இருக்கிறப்ப சில நேரம் என்ன பண்ணுவான்னா, அவருடைய வீட்டில் கொல்லப்புறம்னு ஒன்று இருக்குது. அதில் இருக்கக்கூடிய வாழை ஏதோ மர செடிகளோ அதெல்லாம் போய் சுத்தம் பண்ணுவான். அதாவது இவனாக ஆர்வமாக போட்டு இவரையே போய் சுத்தம் பண்ணி வைப்பார். இப்படிமா இவங்களுக்குள்ள நட்பு உறவு மிக நெருக்கமாக இருந்துச்சு. இவர் தன்னுடைய குடும்பத்தோட உறவு மாதிரியே அவரை நினச்சார். அதை விட இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, தன் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாகவே அந்த செல்லாண்டிங்கிறவர் நினச்சார். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் ஒரு மதியம் திண்ணையில் படுத்திருப்பார். படுத்து நல்ல ஜிலு 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 ஜிலுன்னு காற்று வரும், எங்கே மழை அடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அந்த சூழ்நிலையில் அவன் வருவான். வந்து தான் ஐயான்னு ஒரு அலறிட்டு வருவான். ஒரு பதக்குன்னு இவர் எந்திரிச்சு வந்து என்னப்பா அப்படின்னு கேட்பார். ஐயா ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம வயலில் எவனோ ஒருத்தன் நெருப்பு வச்சுட்டு போயிட்டான், நம்ம வயலை நெருப்பு வச்சுட்டு போயிட்டான். இவருக்கு பதப்படப்படன்னு ஆகிப்போம். ஏன்னா இப்போ தான் நாளைக்கோ நாளை கழிச்சோ அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. என்னப்பா சொல்கிற என்ன? ஆமையா, எந்த பாவி பயலோ நம்ம வயலை பூரா நெல்லில் பூரா தீ வச்சுட்டு போயிட்டான், எலியெல்லாம் வரப்பெல்லாம் எலி செத்து கிடக்கு, உடனே வாங்கய்யா போய் பார்க்கலாம் பாரு. டக்குன்னு அவர் பதட்டமாக எந்திரிச்சு கிளம்புவார். கிளம்பியில் என்ன பண்ணுவான், ஐயா நம்ம வீட்டில் இருக்க அருவாளை கொஞ்சம் எடுத்துக்குவோம் அப்படின்பா. அருவா எதுக்குப்பா? இல்லையா எதுக்கும் கையாதருக்கு ஒரு அருவா இருக்கட்டும் அப்படின்பா. அப்போ அருவாலாம் எதுக்குப்பா அப்படின்னு, அருவா மரம் வெட்டுறதுக்கோ வேறு எதுக்கு வெட்டுறதுக்கு வாங்கி வச்சுருக்கோம், மரம் செடி கொடி வெட்டுறது, அதையே எடுத்துகிட்டு போனேன். இல்லையா அவர் கையாதருக்கு இருக்கட்டும்னே. சரி நான் அந்த அருவாளை அம்மா அந்த அருவாளை எடுத்து கொடுங்க ஆச்சி அப்படின்பார். உடனே அந்த வீட்டுக்கார அம்மா அருவாளை எடுத்து கொடுக்கும்.
அதை வந்து ஒரு கோணி சாக்குக்குள்ளே அவர் என்ன பண்ணிக்கிறாரு, சுற்றி வச்சுக்கிறாரு. அந்த கோணி சாக்குக்குள்ளே சுற்றி வச்சுட்டு போவார். வழக்கமாக அவங்க நடந்து போவாங்க. அந்த வயலுக்கு போகிற வழியில் ஒரு அழகான ஒரு வாய்க்கால் ஓடும். இவரோட அந்த பெரியவரோட அந்த ஐயாவோட பழக்கம் என்னென்னா, அந்த வாய்க்காலை கடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக போகிற வழியில் 2 சைடில் இருக்க மரமுடிகளை ரசித்து பார்த்துட்டே போவார். ஆனால் இன்றைக்கி அவருக்கு அந்த மனநிலை இல்லை. அப்படி ஒரு பதட்டத்தோடு அவர் போய்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த வாய்க்காலை கடக்கிறப்பெல்லாம் இறங்கினோடனே முதல்ல உள்ளங்கையில் ஒரு அள்ளி தண்ணீரை வந்து அவர் வாயில் குடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அன்றைக்கி அப்படி போகிறப்ப வாயில் ஒரு அங்கே போனோம்மா நேரமாக அந்த வாய்க்காலில் வந்து பழைய சுகம் இல்லாமல், அந்த பழைய உணர்வு இல்லாமல் அவர் மனசுக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்துச்சு. அந்த கலக்கத்துக்கு இடையிலே அந்த தண்ணியை அள்ளி வாயில் ஊற்றுனார்ல, ஊற்றுற ஒரு செகண்ட்குள்ளே அந்த செல்லாண்டிங்கிற அருவாலை வச்சுருந்தவங்க என்ன பண்ண, டப்பால்னு அவர் தலையில் ஓங்கி ஒரு போர்டு போடுறதுக்கு போட்டான். அதுக்குள்ளே அவர் ஸ்லிப்பாகி இப்படி பண்ணுறதுக்குள்ளே கையில் அடி அந்த கையை அப்படியே சுதறி போயிடுச்சு. நீரோடைய மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த அந்த வாய்க்கால் நீர் வந்து அப்படியே ரத்த சகப்பாக ஓடிடும். அந்த நிமிஷத்தை அலறி அடித்து அவரை கொண்டு போய் மதுரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணி அந்த விவரங்கள்லாம் பார்க்குறாங்க. உடனே போலீஸ் கேஸ் ஆகிடுது. போலீஸ் வந்து அந்த செல்லாண்டி எங்கே இருக்கான்னு சொல்லி தேடிக்கிட்டுறாங்க. ஊரெல்லாம் தேடுறாங்க, ஆளவே காண எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் இவருக்கு ரொம்ப மனசு, நம்மளோட ஒரு நட்பாக இத்தனை வருஷம் ஒரு நட்பு, இந்த நட்புக்கு அர்த்தம் இல்லையா அப்படின்லாம் ஒன்றா அவன் நினச்சி ஒரு புழுங்கிக்கிட்டே இருக்கிறார் ஆஸ்பத்திரியில். ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு எண்ணம் வருது, இது நிச்சயம் செல்லாண்டி செஞ்சுருக்க மாட்டான், அவன் வெட்டினது என்னமோ அவனாக இருக்கலாம், ஆனால் அதுக்கான மூளை அதுக்கான திட்டம் அவனோட இதாக இருக்காது, யாரோ ஏதோ பழிவாங்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க அப்படி நினைப்பார். அப்படி அவர் நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பகுதியில் தொடர்ந்து வெவ்வேறு ஊர்களில் ஜாதி கலவரம் நடந்துகிட்டே வரும். அதனுடைய எதிரொலியாத்தையும் செஞ்சுருக்காங்க. யாரோ ஒருத்தர் செல்லாண்டியை தூண்டி விட்டு இப்படி செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த ஊரில் ஒரு பதட்டத்தை உருவாக்கணும், அந்த ஊருக்கு ஆணி வேறு மாதிரி இருக்கிற இவரை ஒரு அடி அடித்தா தான் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. அதுதான் எல்லோரும் ஊரில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் கூட அப்படி பேசினா கூட அவன் அந்த காரியத்தை செஞ்சுருக்கக்கூடாது. உங்கள் உப்பு தின்னு வளர்ந்தவன் ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக உங்கள் வீட்டில் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறாரு. அவர் உங்கள் வேலை ஒத்துழைக்கு பார்க்காம எந்த வேலையும் இல்லாமல் நீங்கள் வருஷம் அவர் கூலி கொடுக்குறீங்க. இப்படிலாம் சொன்னோன்னே அவர் பெரியவர் எதையுமே மனசில் வாங்கிக்கல. சரி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் மனசுக்குள்ளே அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அவர் ஆஸ்பத்திரி போய் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகி கிட்டத்தட்ட ஒரு 2-3-4 மாதம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் அப்போயும் அவன் எங்கே இருக்கான்னு அவன் தேட முடியல. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, ஊரும் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் மதியம் அப்படி நல்லா அவர் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறப்ப அவங்க வீட்டோட கொள்ள கதவை டக்குன்னு யாரும் கதவு தட்டுற மாதிரி இருக்கான். உடனே அந்த இவரோட ஒய்ஃப் போய் கதவை திறக்க போகும். அப்படி கதவை திறக்க போனோடனே அந்த அம்மா அதிர்ச்சியாக ஐயோ ஒரு அலற அளவுக்கு பார்த்தா செல்லாண்டி நிற்பான். செல்லாண்டி போயிரு அப்படின்னு இந்த அம்மா கத்தும். ஆச்சு ஒன்றும் இல்லை ஆச்சு, பதட்டப்படாதீங்க, நான் ஐயாவை பார்த்ததும் போயிடுறேன். நீ என்னம்மா என்ன செய்ய போகிறேன்னு எவ்வளோ சொல்லி பார்ப்பான். இது கூட இவருக்கு என்னமோ சட்டம் கேட்குறேன்னு எந்திரிச்சு போய் அங்கே உள்ளே போகிறதுக்கு உள்ளே போயிடுவார். போய் பார்த்தா செல்லாண்டி இருக்கான். செல்லாண்டி இவர் ஐயாவை பார்த்த உடனே அந்த செல்லாண்டி மட்டார்னு ஒரு காலில் வந்து விழுந்துருவான். விழுந்த உடனே ஐயா நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லுவான். இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். சாப்பிட்டியாப்பான்னு கேட்பார். ஏன்னா அவன் மாடி போயிருக்கிறத பார்த்தோன்னே அவன் அந்த கேள்வியை கேட்ட உடனே அப்படியே நிலை குலைஞ்சு போயிடுவான். இப்படி ஒரு கேள்வி அவர்கிட்ட இருந்து வருமானு எதிர்பார்க்க மாட்டான். உடனே ஐயா திருப்பி கலருவான். இன்னும் பேசாதப்பான்ட்டு உடனே அம்மா வழக்கமாக அவன் வந்தவுடனே எப்படி சாப்பாடு கொடுக்க சொல்லுவார் அதே மாதிரி அவனுக்கு சாப்பாடு போட சொல்லுவார். அவன் சாப்பாட்டில் அப்படியே கண்லங்கிடுவான். சாப்பிட்டோடனே நீ சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிவிட்டு சாப்பாடை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிடுவார். அவர் சாப்பிட்டு போயிடுவான். போன பிறகு தான் இவர் முகத்தில் ஒரு பூரிப்பு வரும். கிட்டத்தட்ட பல மாதங்கள் நோயோட மனசால் முடங்கி கிடந்த அவர் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவங்க முகத்தை அன்றைக்கி இருளடைஞ்சு கிடந்த அந்த முகத்தை பார்த்து பழகினவங்களுக்கு இன்றைக்கி உற்சாகமான அந்த முகத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துடும். பரவாயில்லை, ஐயாவோட பழைய முகத்தை இப்போ நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு இதோட கதை. கட்டிய மனைவியை அடிமை என்று நினைப்பதற்கு யார் உரிமை அளித்தது? பெண்ணாகிய நாங்கள் என்ன பட்ட மரமா, மலையா, கல்லா, மண்ணா? இந்த உலகில் எங்களுக்கு உயிர் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கின்றன. இதை என் கணவன் என்னை தோற்றபின் சொல்வதாக என்ன வேண்டாம். அவன் தம்பிகளை பந்தய பொருளாக வைத்து சூதாடியது மிகவும் தவறான செயல்.
மனைவியை பந்தய பொருளாக வைப்பதற்கு அவர் யார்? கணவன் என்ற உரிமை இருப்பினும் என்னை கேட்டுக்கொண்டுதான் அவர் இச்செயலில் ஈடுபட்டிருக்க வேண்டும். முத்துமாலையை, தேரினை, நாட்டினை, நகரத்தினை பந்தய பொருளாக வைத்து சூதாடியுள்ளார். அவற்றை தோற்றபின் அவை உயிரற்ற பொருளாக இருப்பதனால் அவற்றை யார் உரிமை கொண்டாடினாலும் அவை கவலைப்பட போவதில்லை. அவற்றுக்கு உயிர் இல்லை. ஆனால் உயிருள்ள நான் அத்தோல்வியையோ உங்கள் வெற்றியையோ ஒப்புக்கொள்ளவில்லை எனில் என்ன செய்ய முடியும் உங்களால்? ஆகவே நீங்கள் சூதாடியது முதல் குற்றம். மக்களை ஆண்டு செங்கோல் சிறக்க அவர்களுக்கு நற்பணி ஆற்றுவதே மன்னன் கடமை. சத்தியம் தர்மம் காக்காமல் சூதாடியது குற்றம். மண்ணை வைத்து ஆடியது குற்றம். பெண்ணை வைத்து ஆடியது பெருங்குற்றம். சூழ்ச்சி செய்து பெண்ணை பந்தய பொருளாக வைத்து சூதாட கேட்டதும் பெருங்குற்றம். எனவே என்னை தோற்றது நியாயமாகாது, என்னை இங்கே வர வைத்ததும் இழிவான செயலே என கூறினாள் திரௌபதி. கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அவளின் பேச்சில் உள்ள நியாயத்தை அறியாமல் இல்லை. எனினும் யாரும் வாயை திறக்காமல் மௌனமாகவே இருந்தனர். இதை கேட்டுக்கொண்டிருந்த கௌரவ சகோதரர்களுக்குள் இளம் பருவத்தினனாகிய விகர்ணன் அவையில் துணிந்து பேசுவதற்கு எழுந்தான். திரௌபதியின் பேச்சில நியாயமும் நேர்மையும் இருப்பதை உணர்ந்தான். உள்ளத்தில் துணிவு பிறந்தது. துணிவோடு பேசினான். அவையில் உள்ள பெரியோர்களே, மன்னர்களே, திரௌபதியின் கேள்விக்கு மறுமொழி கூறாமல் ஊமையரை போல் ஏன் மௌனமாக விற்றிருக்கின்றீர்கள்? அவருடைய வாதம் நியாயமானதுதானே என்று பேச அவையில் ஒரு கிளர்ச்சி உண்டானது. அவனுடைய பேச்சின் கருத்தையும் துணிவையும் அவையில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் வரவேற்றனர். சிலர் அவனைப் போலவே எழுந்து பேசுவதற்கும் துணிந்து விட்டனர். நிலைமையை வளர விட்டால் தங்களுடைய சூழ்ச்சியே அழிய நேரிட்டுவிடும் என்று அஞ்சிய கர்ணன் விகர்ணனை கண்டிக்க தொடங்கினான். விகர்ணா, அறிவு சிறந்த பெரியவர்கள் அடங்கிய இந்த அவையில் வயதிலும் அறிவிலும் இளைஞனாகிய உன் போன்றவர்கள் ஆத்திரம் கொண்டு பேசுவது சிறிதும் பொருத்தமானதாகாது. நியாயத்தை கூறுவதற்கு நீ யார்? உனக்கென்ன தகுதி இருக்கிறது? எங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் நீயாகவே எழுந்து வாதாட உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கின்றதா என்ன? தருமன் மனைவியை பந்தயமாக வைத்து ஆட உரிமையற்றவன் என்றாலும் அவன் தன்னை எங்களுக்கு தோற்ற போதே தன் மனைவியையும் தோற்றவனாகிறான். ஆகவே அவள் எங்களுக்கு உரியவள் தான். நான் கூறுகிற இந்த உண்மையை அவையோர்கள் சிந்திக்குமாறு வேண்டுகிறேன். கர்ணனுடைய வார்த்தைகள் இளைஞனாகிய விகர்ணனை அடக்கி உட்கார்த்தி வைத்து விட்டன. சமயம் அறிந்து கர்ணன் விகர்ணனை அடக்கியது துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த மகிழ்ச்சியின் விளைவாக மற்றொரு தீய செயலுக்கு உறுதி கொண்டது அவன் மனம். அவன் துச்சாதனனை அருகில் அழைத்து கட்டளையிட்டான். தம்பி, உனக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த வேலை தருகிறேன், செய்வாயா? செய்கிறேன் அண்ணா. துச்சாதனன், கேள், இந்த அவையில் உள்ள யாவரும் காணும்படியாக பாண்டவர்களையும் அவர்களுடைய மனைவியான இந்த திரௌபதியும் அவமானப்படுத்த வேண்டும் அல்லவா? கட்டாயம் அப்படியே செய்ய வேண்டும் அண்ணா. அப்படியானால் அவர்கள் 6 பேர்களுடைய ஆடைகளையும் களைந்து விடு தம்பி. துரியோதனன் உற்சாகத்தோடு பாண்டவர்களை நோக்கி சொன்னான். இதை கேட்டவுடன் கோபமடைந்து மீண்டும் திரௌபதி பேசத் தொடங்கினார். தாங்கள் செய்த சூழ்ச்சி செயலை பெரியோர் மறக்க வேண்டுமெனில் மீண்டும் என்னுடன் சூது விளையாட வேண்டும். அதற்கு தைரியம் இருக்கிறதா உங்களுக்கு? என்னுடன் விளையாடி நீங்கள் வெற்றி பெற்றால் ஏற்கிறேன் உங்கள் வெற்றியை என்று கூறினாள் திரௌபதி. ஏளனமாக பார்த்த சகுனி, நீயே அடிமை, உன்னிடம் பந்தய பொருள் என்ன இருக்கிறது எங்களோடு விளையாடுவதற்கு என்று கேட்டான். என் தந்தை மிக பெரும் அரசன், இன்றும் செல்வச் செழிப்புடன் அரசாட்சி செய்து வருகிறார். நான் அவருக்கு செல்ல மகள். என் தந்தையின் நாடு இருக்கிறது. அதை பந்தய பொருளாக வைப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. உங்களுக்கு ஆண்மை இருந்தால், வீரம் இருந்தால், உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் என்னுடன் விளையாடி பாருங்கள், வெற்றி பெறுவீர்களா என பாருங்கள் என்று ஏளனமாக கூறினார் திரௌபதி. துரியோதனன் கோபமடைந்தான். யாருக்கு ஆண்மை இல்லை? விளையாடி பார்க்கலாம். உன் கணவன் தோற்றது போலவே நீயும் தோற்று போவாய் என்று கூறி விளையாட ஆரம்பித்தான். சகுனி விளையாடினான். விளையாட்டு மறுபடியும் ஆரம்பமாகியது. திரௌபதி கண்ணபிரானை தியானித்துக் கொண்டால் அதனுடைய மகிமை வரிசையாக அடுத்தடுத்து வெற்றிகளை திரௌபதி பக்கமே விளைந்து கொண்டிருந்தன. சகுனி பேயடிப்பட்டவன் போல சோர்ந்து போனான். அடிமைத்தனத்தை வென்று கொள்வதற்காகவும் அவன் நாட்டை அடிமை கொள்வதற்காகவும் ஆடிய ஆட்டம் அது.
திரௌபதிக்கு அடுக்கடுக்காக வெற்றி. தோற்று போன யாவற்றையுமே வென்று கொடுத்து விட்டது. துரியோதனன் ஆட்சியையும் நாட்டையும் வென்று கொடுத்து விட்டது. முதலில் ஆடிய ஆட்டத்தில் தருமனுக்கு நேர்ந்திருந்த முழு பெரும் தோல்வி இப்பொழுது சகுனிக்கு ஏற்பட்டது. சகுனி தலைதாழ வாய்மூடி மௌனியாக அவமானம் தாங்காமல் விற்றிருந்தான். தருமன் தோற்றவற்றையெல்லாம் திரௌபதி வென்றுவிட்டார். இப்போது தன்னுடைய நாடு மட்டுமன்று துரியோதன நாடும் திரௌபதியின் கையில். பாண்டவர்கள் மட்டுமன்று துரியோதனனும் அடிமைகளே. திரௌபதிக்கு அடிமையானார்கள். பந்தய பொருள்களாய் தம் நாடு நகரத்தை வைத்து இழந்தனர். மானத்தையும் மரியாதையும் ஒரு பெண்ணிடம் இழந்தனர். இப்பொழுது அவையில் அனைவரிடமும் அமைதி, மயான அமைதி. அனைவரிடமும் வெறுப்பும் ஏமாற்றமும் குடிகொண்டிருந்தன. திரௌபதி வாகை சூடிவிட்டாள் என்ற எண்ணத்தில் அனைவரும் வெந்திருந்தனர். திரௌபதி மீண்டும் பேசினாள். இனி பாண்டவர்களின் நாடான இந்திரபிரத்தமானாலும் சரி, துரியோதன நாடான அத்தினாபூராக இருந்தாலும் சரி, இனி அவர்களுக்கு ஆள தகுதி இல்லை. பெண்ணை பந்தய பொருளாக வைத்து தோற்றவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. பெண்ணிடம் சூதில் தோற்றவர்களுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. இனி இந்த நாடுகளை ஆளப்போவது திரௌபதியே என அறிவித்தாள் அவள். மேலும் இனிவரும் காலத்திலும் இந்நாடுகள் பெண்களால் மட்டுமே ஆளப்படும். அதுவும் என்னுடைய பெண் வாரிசுகளும் அவர்களுக்கு பின் அப்பெண்களின் பெண் வாரிசுகளுமே இந்த நாட்டை ஆள வேண்டும். இனி பெண்கள் அடிமை என்ற நிலை இல்லை. இங்கே அவர்களே எதிர்காலத்தை ஆளப்போகும் வம்சமாக இருப்பார்கள் என பாஞ்சாலி சபதம் செய்தார். நன்றி, வணக்கம் நண்பர்களே.